அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி பார்த்தா என்ன? எனக்கு வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வேணுமே, எல்லா வேலையும் செய்யணும். ஏன் பழைய வேலைக்காரி என்னாச்சு? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி, தேவ், மா குட் மார்னிங் மா. வெரி குட் மார்னிங். இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் ஆபீஸ்ல? மார்னிங் 2 பேரை ஆர்டர் விஷயமா மீட் பண்றேன். ம். அதுக்கப்புறம் பெங்களூர் கிளையன்ட் கேஸ் விஷயமா ஒரு சின்ன வேலை இருக்கு. மத்தியானத்துக்கு மேல கெஸ்ட் ஹவுஸ்க்கு 2 பேர் வர சொல்லியிருக்கேன். அவங்கள மீட் பண்ணி முடிச்சிட்டா ஃப்ரீ தாமா. ஏமா இவ்ளோ ப்ரோக்ராம் வெச்சுக்கிட்ட இனிமே நான் என்ன சொல்ல முடியும் உன்கிட்ட? இன்னைக்கு கேன்சல் பண்ண வேண்டியதுதான். என்ன கேன்சல் பண்ண போறீங்க? என்னோட ஃப்ரெண்ட் கிரிஜா திருச்சி சென்ட் ஜான்ல டீச்சரா இருக்கா. அவளோட ஒரே பொண்ணு ரித்திகா இங்கதான் ஜாப் பண்றாளாம். 40,000 சேலரியில இருக்கா. பொண்ணையும் அம்மாவையும் போன வாரம் சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா உனக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா. அதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வளைச்சு போடலான்னு பிளான் பண்ணிருக்கேன். இந்த போட்டோவை பாரு. எங்க வேலை பாக்குறாளா? அது ஏதோ நுங்கம்பாக்கத்துல டெல்ஃபோர் எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனில எம்டிக்கு பிஏவா இருக்காளாம். இப்ப எதுக்குமா கல்யாணம் எல்லாம்? கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணோம். இப்பதான் பிசினஸ் கொஞ்சம் சூடு பிடிச்சு வருது. கிளையன்ஸ் எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸா மாறி வராங்க. இந்த டைம்ல கல்யாணம் அது இதுன்னு பண்ணி டைவர்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காதுமா. அதனால இப்படியே கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுவோம். வெல் செட் மை சன். ஹாய் டாட். எல்லா அப்பாக்களுக்குமே பையன்கிட்ட நிர்வாகத்தை கொடுத்த உடனே ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். பையனால அதை பார்க்க முடியல, இதை பார்க்க முடியல. ஆனா என் பையனை பொறுத்த வரைக்கும் கம்பெனில எனக்கு அந்த டென்ஷன் இல்லவே இல்லை. இப்படி 2 பேரும் மாறி மாறி என்ன புகழ்ந்துகிட்டே இருந்தா அவ்வளவுதான். ஐஸ் மழையில நனைஞ்சு கோல்டு பிடிச்சு உட்கார வேண்டியதுதான். உன்னை நாங்க புகழாம வேற யாருப்பா புகழ போறாங்க? இதுவரைக்கும் நம்ம கம்பெனில எல்லாருமே உன்னை பத்தி பாசிட்டிவா சொன்னதுனாலதான் அடுத்த கட்ட நடவடிக்கையா உனக்கு பொண்ணு பார்க்கிற ஏற்பாட்டுல இறங்கி இருக்கோம். அப்பா, கூடிய விரைவிலேயே இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்தாகணும்பா. என்ன டாட், இப்பதான் மம்மி கிட்ட நான் அதை பத்தி பெரிய கிளாஸே எடுத்து முடிச்சேன். நீங்களும் வந்து என்ன எரிச்சல் மூட்டுறீங்களே. என்னப்பா எரிச்சல் கிளப்புற? எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம். நான் இப்ப அவசரமா கெஸ்ட் ஹவுஸ் போகணும். போட்டுமா வேண்டாமா? எதுக்குப்பா கெஸ்ட் ஹவுஸ்? ஆபீஸ் மீட்டிங் எல்லாம் அங்கதான் டீல் பண்றேன். அதுவும் நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்பா ஆபீஸ் ரூம்ல உட்காராம பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லா டீலிங்கும் பாக்குறேன்? பிடிச்சிருக்கு, பாக்குறேன். ப்ளீஸ் டாட், என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கு பிடிக்கல. ஆரம்பிச்சிட்டீங்களா? அவனை எதுவும் கேட்காதீங்க. அவன் எது செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வான்னு சொல்லிருக்கீங்க. மறுபடியும் அவன் அதையும் பண்ற இதையும் பண்றன்னு கேட்டா டென்ஷன் ஆக மாட்டானா? நீ கிளம்புப்பா. பை டாட், வரமா. சேது, நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்க. நுங்கம்பாக்கத்துல NOECன்னு ஒரு கம்பெனி. அதுல ட்ரிச்சியை சார்ந்த ரித்திகான்னு ஒரு பொண்ணு வேலை செய்யறா. அவ MDக்கு PAவா இருக்கிறா. 40,000 சேலரி வாங்குறா. அவளை ஃபாலோ பண்ணி யாரையாவது லவ் பண்றாளான்னு தெரிஞ்சிட்டு வா. சும்மா டார்ச்சர் பண்றதுக்காக.
ஷோ. கூப்பிட்டீங்களாம்மா? ஆமா, வா. ஆமா ரஜி, நமக்கு கேன் வாட்டர் தண்ணி போடுறவன் ஏதாவது மாறிட்டானா? இல்லையம்மா, பழைய ஆள் தான் போட்டுட்டு இருக்கான். இல்லையேம்மா, ஸ்மெல்லு ஒரு மாதிரியா இருக்கு, டேஸ்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. வேணும்னா நீ குடிச்சு பாரு, இத ஒரு டேஸ்ட் மாறி இருக்குல்ல? என்னவோ மாதிரிதாம்மா இருக்கு தண்ணி. அடுத்த வாட்டி அவன் வரும்போது என்னை வந்து பார்க்க சொல்லு. சரிங்கம்மா. சரி போ.